வணக்கம், இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு போஸ்ட், அதே மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கான டைட்டிலை எப்படி வந்து நம்ம ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இங்கே ஒரு பேஜ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டைட்டில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பேஜை வந்து நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே வைக்கக்கூடியது, இப்போ பாருங்கள், நம்ம இந்த டைட்டில் செக்ஷனில் வைக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட்டிலாக வந்து ஷோ ஆகும். அதற்கு கீழே உங்களுடைய போஸ்ட் வந்து நீங்கள் கண்டென்ட்டில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஷோ ஆச்சு. அதாவது என்னென்னா, நம்ம கண்டென்ட்டில் சப் ஹெட்டிங் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு இது ஒவ்வொரு டைமும் வந்து இப்படி ஷோ ஆகும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி அனீஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, டைட்டிலில் நீங்கள் வந்து ஹைட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்பீங்க. கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா 2 விதங்களில் நீங்கள் டைட்டிலை வந்து ஹைட் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வெப்சைட்டுக்குமே பண்ணிட முடியும். டைட்டில் எந்த போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி எந்த பேஜுக்கும் வந்து டைட்டிலே வராத மாதிரி செய்ய முடியும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த இதுக்கு ஹெட்டருக்கு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் டைட்டில் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். பட் அது வந்து ஒரு ரெக்கமெண்டட் ஃபீச்சர் வந்து கிடையாது. அது வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் ஒன்ஸ் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து போயிடும். பட் நமக்கு ஒரு சிங்கிள் போஸ்ட், சிங்கிள் பேஜுக்கு எனக்கு இதுக்கு மட்டும்தாங்க பர்டிகுலராக டைட்டில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹைட் பேஜ் அண்டு போஸ்ட் டைட்டில் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஆடான் வந்து இருக்குது. இது வந்து ஃப்ரீ ப்ளக்கின் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டு யூஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வெப்சைட்டோட டேஷ்போர்டுக்கு வந்து போயிருங்க. ப்ளக்கின்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஆட் நியூ அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆட் நியூவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் பேஜ் அண்ட் போஸ்ட் டைட்டில் அப்படிங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டாகவே வந்து வரும். நான் இது வந்து இங்கே அதாவது இன்ஸ்டால் நவ்வுன்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு போஸ்ட்டோட பேஜை எடிட் பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சைடில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பேஜ் அண்ட் போஸ்ட் டைட்டிலோட இந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டோம். அப்டேட் ஆகிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்ணதாசன் கவிதைகள் அப்படிங்கிறது போயிருந்தது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, போனது தெரிஞ்சிச்சா உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனுபவமே கடவுள் அப்படிங்கிறது வந்து சப் ஹெட்டிங். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேஜ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது என்ன நடந்துச்சு முன்னாடி அப்படின்னா பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த டைட்டில் வருது, அதுக்கப்புறம் வந்து ஹைட் ஆகுது பார்த்திங்களா. அந்த டைட்டிலும் வந்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்து படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக வந்து இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்டிலை வந்து நான் இந்த வீடியோவில், அதாவது இந்த போஸ்ட்டுக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய எந்த பேஜுக்கு எந்த போஸ்ட்டுக்கு வேண்டுமானாலும் உங்களுடைய டைட்டிலை நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமாக நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து நான் தொடர்ச்சியாக வந்து போட இருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.